அதே மாதிரி இம்யூனிட்டி உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்கும். போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்புகள் எல்லாமே வலுவடையும். அடுத்தது வந்து அவங்க கிராமப்புறங்களில் வந்து நிறைய அவங்க நடக்கிறதாலையும் சரி, பழம் சாப்பிட்றதாலையும் தெரியாது, அவங்க உடம்புகள் எல்லாமே மெலிதாக இருக்கும். பாருங்களேன், அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் அவங்க இப்போ தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் பழம் அந்த கிராமத்தில் சுற்றி என்ன கிடைக்குதோ அது மட்டுமே சாப்பிட்டு வந்தாங்க. நிறைய உழைப்பாங்க, நிறைய நடப்பாங்க. இந்த பழத்தாலேயே கூட நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா மெயின்டைன் ஆகி உடம்பு வந்து எப்போதுமே, அதுவும் அடிவயிறு வந்து பெருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பழத்தோட பல்ப்பு எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது நமக்கு பழம் எங்கேயாவது கிடைச்சிதுன்னா, கிராமப்புறங்களில் போகும்போது, ஊர் சைடு போகும்போது பழம் கிடைச்சிது அப்படின்னா, அது நம்ம கொஞ்ச நாளைக்கு வச்சு சாப்பிடணும்னு நினைக்கும் போது பழத்தில் மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுத்துட்டு அதை வந்து அந்த பல்ப்பை நார்லேருந்து நல்ல ஜூஸை பிழிஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும்.